எனது நம்பிக்கை எனது மேகி தரப்பாதுகாப்பு மிக்கது. எனது நம்பிக்கை எனது மேகி நலமானது. எனது நம்பிக்கை எனது மேகி சுவையானது. அதுக்கு மேலாக மேகி எமது நாட்டு உற்பத்தி. சுவையானது, நலமானது, நம்பிக்கையானது. வடமாகாண சபை 40வது அமர்வு கைதடியில் உள்ள மாகாண சபை கட்டடத்தில் அவைத் தலைவர் CVK சிவஞானம் தலைமையில் இன்று நடைபெற்றது. உலக மனித உரிமைகள் தினத்தினை முன்னிட்டு முதலமைச்சர் CV விக்னேஸ்வரன் இன்றைய அமர்வில் விசேட உரை நிகழ்த்தினார். மாற்ற முடியாத உரித்துக்கள் ஆகிய சுதந்திரத்துக்கான உரித்து நூற்றுக்கணக்கிலான தமிழ் இளைஞர் யுவதிகளுக்கு இன்றும் மறுக்கப்பட்டு அவர்கள் விளக்கமற்ற விளக்கமறியல்களிலும் விளப்பமற்ற விளக்கங்களிலும் சிறைப்படுத்தப்பட்டுள்ளார்கள். தொடர்ந்து அவர்களை சிறைப்படுத்தி வைத்தல் இலங்கை அரசாங்கம் சுதந்திரத்துக்கான மனித உரிமையை மீறும் செயலாகும். ஆகவே தாமதமின்றி தமிழ் அரசியல் கைதிகளை உடனே விடுவிப்பது அரசாங்கத்தின் தலையாய கடனாகும். அவ்வாறு விடுவித்தால் தான் எமது நாட்டில் எமது ஆட்சியாளர்களிடையே மனித உரிமையை பேணி பாதுகாக்கும் நோக்கம் உண்டென்று உணரக்கூடியதாக இருக்கும். மேன்மைத்தகு ஜனாதிபதி அவர்கள் நாட்டின் நற்பெயர் கருதி நமது இளைஞர் யுவதிகளை பொது மன்னிப்பில் விரைவில் விடுவிப்பார் என எதிர்பார்க்கிறேன். எமது வடமாகாண சபையின் இவருட பிப்ரவரி மாத தீர்மானமானது தொடர்ந்து நடைபெற்று வரும் தமிழ் மக்களின் படுகொலைகள் இனப்படுகொலையே என்று அடையாளம் காட்டியது. அந்த இனப்படுகொலைகளின் சூத்திரதாரிகளை அடையாளம் கண்டு அவர்கள் மீது விளக்கம் நடாத்துவது இலங்கை அரசாங்கத்தின் கடப்பாடு என்பதை நான் சொல்லி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை. ஆனால் அரசு தலைவர்களின் அண்மைய கால அறிக்கைகள் முரண்பட்ட விதத்தில் அரங்கேறி வருகின்றன. இலங்கை பற்றிய ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் அறிக்கையின் அடிப்படையை அடியோடு மறுப்பனவாகவே அவை அமைந்துள்ளன. இன்று எமது மாகாண மக்களின் பெருவாரியான காணிகள் ராணுவத்தினர் கைவசம் உள்ளது. இவ்வாறு மக்களின் காணிகளை ராணுவம் கையேற்று வைத்திருப்பது சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்திற்கு முரணானது. எமது நாடு மனித உரிமைகளை பேணி பாதுகாத்து வர அவா கொண்டுள்ளது என்பது உண்மையெனில் ராணுவத்தினரை வெளியேற்றி அவர்கள் கையேற்ற காணிகளை அவற்றின் சொந்தக்காரர்களுக்கு கையளிப்பதே பொறுப்பான செயற்பாடாகும். தொடர்ந்து வந்த இலங்கை அரசாங்கங்கள் மனித உரிமைகளை பேணாது தொடர்கதையாக மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டு வந்துள்ளன. இவரிடம் ஜனவரி 8க்கு பின்னர் கூட வெள்ளை வேன் கடத்தல்கள் நடைபெற்றுள்ளன. மனித உரிமைகளை பேணுபவர்கள் நாம் என்று இலங்கை அரசாங்கத்தினர் மார்த்தட்டி கூறுவதாக இருந்தால் தமிழ் மக்களின் அவலங்களை நீக்கும் விதத்தில் அவர்களின் சுயநிர்ணய உரிமையை மதித்து அவ்வுரிமையின் அடிப்படையில் ஒரு நிரந்தரமான தீர்வை பெற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும். அப்பொழுதுதான் உலக மனித உரிமைகள் தினம் இலங்கைக்கு பொருந்தும் ஒரு தினமாக ஏற்றுக்கொள்ளப்படலாம். இதேவேளை மனித உரிமைகளை வலியுறுத்தி வடமாகாண சபையில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டது. அரசியல் கைதிகளை விடுதலை செய், காணாமல் போன 20,000 பேரின் நிலைமைக்கு அரசே பதில் கூறு, சரணடைந்த 8,000 போராளிகள் மனைவிமார் பிள்ளைகள் குழந்தைகள் எங்கே, அரசே பதில் கூறு, தமிழின படுகொலைக்கு ஐநாவே சர்வதேச விசாரணை பொறிமுறை ஊடாகவே எமக்கு நீதி கிடைக்கும், அரசே எமது தாயகத்தில் சுவீகரித்த பல்லாயிரம் ஏக்கர் காணிகளை மீண்டும் திருப்பிக் கொடு, இடம்பெயர்ந்த மக்களை மீள குடியேற்று, போரில் பாதிக்கப்பட்ட மக்களின் மறுவாழ்வுக்கு சர்வதேசமே பொறுப்பு எடு, எமது தாயகத்தில் இயல்பு நிலை உருவாக அரசே படைகளை திரும்ப பெறு, அரசியல் தீர்வில் சர்வதேச மத்தியஸ்தத்துடன் ஐநாவின் பங்களிப்புடனும் தமிழ் பேசும் மக்களின் சுயநிர்ணய உரிமையுடன் கூடிய ஒரு தீர்வை எங்களுக்கு பெற்றுத் தாருங்கள். வடமாகாண சபையின் இன்றைய அமர்வில் கொண்டுவரப்பட்ட 6 பிரேரணைகளும் நிறைவேற்றப்பட்டன. வடமாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானம் மற்றும் உறுப்பினர்களான MK சிவாஜிலிங்கம், MP நடராஜ், ப அரியரத்னம் ஆகியோரால் பிரேரணைகள் கொண்டுவரப்பட்டன. வவுனியா மாவட்டத்தின் பல இடங்களில் இருந்து போர் மற்றும் அச்சம் காரணமாக இந்தியா மற்றும் ஏனைய வெளிநாடுகளுக்கு புலம்பெயர்ந்த மக்களின் காணிகளையும் வேறு பல பொது தேவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட பொது காணிகளையும் அண்மை காலமாக வனபரிபாலன திணைக்களம் தனது எல்லைக்கு உட்படுத்தி வருகிறது. இதனால் தனக்கு சொந்தமான காணிகளை இழக்கும் நிலை இப்புலம்பெயர்ந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இச்செயற்பாட்டினை உடனிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென காணி அமைச்சர் என்ற வகையில் கௌரவ முதலமைச்சர் அவர்களை இச்சபை கோருகிறது. வடபகுதிக்கான புகையிரத சேவை தற்பொழுது முழு அளவில் நடைபெற்று வருகின்றது. இதனால் அதிகளவான மக்கள் நன்மை அடைகின்ற போது புகையிரத கடவுகளில் பாரிய உயிர் சேதங்களும் அண்மை காலமாக அதிகரித்து வருவதை யாவரும் அறிவர். சில சந்தர்ப்பங்களில் சமிக்கை ஒலிகள் ஒலிப்பதில்லை எனவும் சிவப்பு விளக்கு
எரிவதில்லை என்றும் கூறப்படுகின்றது. சகல புகையிரத கடவுகளிலும் குறுக்காக கம்பங்களை அமைக்க புகையிரத திணைக்களம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகையிரத திணைக்களத்தை இச்சபை கோருகிறது. ஐக்கிய நாடுகள் சபையும் சர்வதேச சமூகம் இலங்கையில் உள்ள தமிழ் சிங்கள இனப்பிரச்சினைக்கு பேச்சுவார்த்தை மூலம் நிரந்தர அரசியல் தீர்வு ஒன்றை காண்பதை நோக்கி தமது தொழில்நுட்ப உதவிகளை வழங்க முன்வர வேண்டும் என இச்சபை அழைப்பு விடுக்கின்றது. இலங்கையில் உள்ள தமிழ் சிங்கள இனப்பிரச்சினைக்கு நிரந்தர அரசியல் தீர்வு ஒன்றை காண்பதை நோக்கியதாக இலங்கை அரசுக்கு தமிழ் தலைவர்களுக்கும் இடையில் மத்தியஸ்தம் வைக்க முன்வருமாறு சர்வதேச சமூகத்துக்கு, குறிப்பாக இந்தியா, அமெரிக்க ஐக்கிய ராச்சியம், ஐரோப்பிய யூனியன், கனடா ஆகியவற்றுக்கு இச்சபை அழைப்பு விடுக்கின்றது.